ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். திரு கார்த்திகேயன், வளர்ச்சி, தனிமனித ஆளுமை, வாக்குகளை ஒருங்கிணைக்கிறது, சமூக ஊடக பயன்பாடு, சோஷியல் இன்ஜினியரிங், இதில் எதெல்லாம் பாஜகவுக்கு இந்த முறை கை கொடுத்தது, எதெல்லாம் கை கொடுக்கல? இல்லை, பொதுவாக இந்த தேர்தலை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது போல் வந்து 2014 ஊழல் ஒழிப்பு, 2G, கோல்கேட் இதெல்லாத்தையும் தாண்டி அதுலேருந்து மீட்டெடுக்க போகிறேன், வளர்ச்சியை குஜராத் மாடலில் டெலிவர் பண்ண போகிறேன்னு ஒரு வாக்குறுதியில் வர்றார். அப்போ மோடி கூட பெரியா இல்லை. 2019 அவர் சொன்னது போல் பாலக்கோட், புல்வாமா, நாட்டினுடைய பாதுகாப்பு. இந்த முறை வந்து இது வந்து ஒரு நேஷனல் நேரேட்டிவ், தேசிய அளவில் இந்த நேரேட்டிவை தான் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரெண்டு தேர்தலையும் இந்த முறையில் தேசிய அளவில் ஒரே அஜெண்டாவை, ஒரு நேரேட்டிவை வந்து பிஜேபியால் செட் பண்ணவே முடியல. விக்ஷித் பாரத்னு பேசினாரு, எங்கேயாவது இப்ப பேசிட்டு இருக்காங்களா? விக்ஷித் பாரத் தொடக்கத்தில் பேசினாங்க. அதாவது அவர் கேட்டார் இல்லையா, மோடிக்கு கேரண்டி எங்கேயாவது இருக்கா, விக்ஷித் பாரத் எங்கேயாவது இருக்கா? தொடர்ந்து அவர் பேசக்கூடியவர். முதல் நாள் காங்கிரஸ் வந்து முஸ்லீம் லீக் மேனிஃபெஸ்டோன்றாரு. அதுக்கப்புறம் முஸ்லீம்களை பற்றி இப்படி பேசினா நான் அது வந்து பொது வாழ்க்கையில் இருக்க தகுதி இல்லைன்றாரு. குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் அதிகமாக, அப்புறம் ஊடுருவல்காரர்கள்னு சொல்லிட்டு பன்ஸ்வாரால ராஜஸ்தானில் பேசுறாரு. அலிகரில் வந்து முஸ்லீம் சகோதரர்களோட தான் நான் வளர்ந்தேன் அப்படின்றாரு. இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக வந்து காங்கிரஸ் வந்து நக்சல் மேனிஃபெஸ்டோன்றாரு. என்ன ஐடியாவில் இருக்காருன்ற இதை எதையோட சேர்த்து பார்க்க வேண்டி இருக்குன்னா, நேஷனல் நரேட்டிவை ஒரு புள்ளி, ஒரு மைய புள்ளியாக ஒரு பிரச்சனையை எடுத்து 2 தேர்தலில் சந்திச்ச பாஜக கடந்த 3 ஆண்டுகளில் பாஜகன்றதை தாண்டி மோடின்ற ஒரு ஒற்றை நபரை சுத்தியே வந்து அந்த தேர்தலை கட்டமைக்கிறாங்க. இப்ப 2024 தேர்தல் வந்து பாஜகக்கெல்லாம் ஓட்டு கேட்கல, நேஷனல் நரேட்டிவை செட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. எப்படி செட் பண்ண முடியும்? 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டு என்ன நரேட்டிவை செட் பண்ண போறீங்க? ஏற்கனவே வந்து ராமர் கோயில ட்ரை பண்ணாங்க, அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நீங்கள் பொதுவா எல்லோருமே எழுதக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல், அது குறிப்பாக வட மாநிலங்கள் ஹிந்தி ஹாட்லேண்டில் மோடி அலையும் இல்லை, என்டிஏ அலையும் இல்லை, இந்தியா அலையும் இல்லை, ராமர் அலையும் இல்லைன்றாங்க. எக்ஸ்டென்சிவா பயணம் செய்தவர்கள். அப்போ வந்து இந்த எந்த அலையே இல்லாத அப்படி தேர்தல். ஆனா ஒரு சைலண்ட் அண்டர் கரண்ட், ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எல்லாவற்றையும் தூக்கி என்னதான் சுனாமியா வந்து அடிக்க கூடும். என்னதான் பேச பொருள், அதுதான் சொல்றேன். அதிகமா மக்கள் பிரச்சனையாக இன்னைக்கு இருக்கக்கூடியது வந்து விலைவாசி உயர்வும் வேலையின்மையும். இது வந்து எல்லா பக்கம் கிராஸ் ரூட்ல பெரிய பாதகத்தை பாஜக ஏற்படுத்துது. நீங்க இந்த பிரச்சனை இவ்வளவு தலைவிரித்து ஆடும் போது, விலைவாசி உயர்வும் வேலையின்மை இருக்கும் பொழுது, நீங்க போய் விக்ஷித் பாரத் 2047 இந்தியா வளர்ந்த நாடாக்குறேன் அப்படின்னு ஹிட்லர் சொன்ன மாதிரி 1000 year ரைட்ஸ்னு சொல்லிட்டு 1000 ஆண்டுகள் திட்டத்தை நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி ஹிட்லர் சொன்ன, நாஜி ஹிட்லர். விலைவாசி உயர்வுங்கிறது இந்தியா கூட்டணியும் எதிர்க்கட்சிகளும் பேசக்கூடிய அஜெண்டா. அததான் சொல்றேன். அதுக்கு அதுல எப்படி பாஜக கன்வின்ஸ் ஆகி அப்படிலாம் இருக்குன்னு எப்படி ஒத்துக்க முடியும்? இல்லன்னு சொல்லணும். அவங்களுக்கு தொலைநோக்கு இல்லையா தான டார்கெட். நான் கேக்குறது இல்லன்னு சொல்லணும், நிரூபிக்கணும்ல. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க வந்து ஹவுஸ் ஹோல்ட் சேவிங் வந்து 40 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. மக்கள்கிட்ட சேமிப்புன்றது குறைஞ்சிருக்கு. ஆனா மக்கள் வாங்கக்கூடிய கடனின் அளவுன்றது வந்து சராசரியா எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. தங்க விலை உயர்துன்றா இட்ஸ் நேச்சுரல் இண்டிகேட்டர். எப்போ தங்க மேலே போயிட்டே இருக்கும்னா, பொருளாதாரம் வந்து மோசமான நிலையில் இருந்தால் தான் தங்கம் மேலே போயிட்டே இருக்கும். இத்தனை கஷ்டங்கள்ல மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்கும் போது நீங்க வந்து அதற்கு தீர்வை வந்து நான் இதை கொடுக்குறேன், 1 லட்சம் மாசம் 8500 ரூபா மகாலட்சுமி திட்டத்தில் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. 30 லட்சம் வேலைகள் காலி இருக்கோ இல்லையோ ஒரு ஆண்டுல ஃபில் பண்றோம், அதுல 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு நியாயப்பத்திரன்னு ஒரு திட்டத்தை, அதாவது வந்து மைய பிரச்சனைகள், வேலையின்மை, விலைவாசி உயர்வு, மத நல்லிணக்கம், அதே போல சமூக நீதினு ஒவ்வொரு விஷயமா எடுத்துட்டு மாநில உரிமைகள்னு எடுத்து எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்குறேன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அப்ப காங்கிரஸ் அதெல்லாம் சரியா கையாண்டுச்சு. காங்கிரஸ் ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா கையாண்டது வந்து காஸ்ட் அண்ட் கிளாஸ். விலைவாசி உயர்வு, மக்கள் ஏழ்மையை அட்ரஸ் பண்றதுக்கு இத்தனை திட்டங்களை வச்சிருக்கேன், 1 லட்சம் ரூபா கொடுக்குறேன், இல்ல பல்வேறு ரைட் டு இன்டர்ன்ஷிப்னு பல்வேறு விஷயங்களை அட்ரஸ் பண்றாங்க. காஸ்ட்னு வரும்பொழுது அது பீகார்ல ஆரம்பிச்சு, நீங்க 5 மாநில தேர்தலில் ஆரம்பிச்சு காஸ்ட் சென்சஸ்னு சொல்றாங்க. அதாவது வந்து 2011 சர்வேவை வந்து நாங்கள் சென்சஸ் ரிலீஸ் பண்ணாததுக்கு மன்னிப்பு கேட்கறேன்னு பிரஸ் மீட் வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தேர்தல் பிரயாணத்தை பெரிய அளவுக்கு தொடங்குறாரு. அப்ப தேர்தல் அறிவிக்கப்படவே இல்லை. அதற்கு தீர்வுன்னு சொல்லிட்டு 50% சீலிங்கை வந்து இந்திரா சாணி கேஸ்ல வச்ச சீலிங்கை பிரீச் பண்றேன், பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் பட்டியலின மக்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு நான் ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்றாரு. காஸ்ட் சென்சஸை சர்வே பண்ணக்கூடாதுன்னு எதிர்க்கிறது, இல்ல அந்த ரிசல்ட்டை வெளியிடாம வைத்திருக்கக்கூடிய பாஜக, இடஒதுக்கீடு நாங்கள் வந்து அனந்த்குமார் ஹெக்டே சொல்றாரு இல்லையா, 370 400 ஏன் கேட்கிறோம்னா அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மாற்றி எழுதணும், இது நமக்கானது இல்லைன்னு சொல்றாங்க. அங்கதான் காங்கிரஸ் கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணாங்க. இவங்க மாற்றி எழுதணும்னு சொல்றது ஓபிசி எஸ்சி எஸ்டியோட இடஒதுக்கீடு ரத்து செய்யறதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை முறியடிக்கிறதுக்கு இதுவரைக்கும் முடியலையே. ஒரு பக்கம்
மோடி அலையும் இல்ல, என்டிஏ அலையும் இல்ல, இந்தியா அலையும் இல்லன்னு. ஆனா விலைவாசி அலை இருக்கு, வேலையின்மை அலை இருக்கு. அது போயிருக்கணும்ல மொத்தமா. வேலைவாய்ப்பு, விலைவாசி, ஏழை பணக்காரரோ, சாதிவாரி கணக்கெடுப்போ, இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான எல்லாத்தையும் இந்தியா கூட்டணி பேசுது, எல்லாத்தையும் காங்கிரஸ் பேசுறாங்கல்ல. இப்ப பெரிய அலை இந்தியா அலையும் இருந்திருக்கணுமே, ஏன் இல்ல? அதுவும் நான் அதுதான் கேட்கிறேன். அதை நம்ம காட்ச் பண்ண தவறிட்டோமோன்ற மாதிரி இருக்கலாம். அதனாலதான் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு அண்டர் கரண்ட் இருக்கலாம். அது நம்ம ரிசல்ட்ல தெரியும். நம்ம இப்ப ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. ஆனால் நீங்க சொல்றீங்களே இத்தனை இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப இது எல்லாத்துக்கும் எதிர்வினை மட்டும் தான் ஆட்டிட்டு இருக்காரு. 2014 19 அஜெண்டாவை செட் பண்ண மோடி இன்னைக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்காரு. காங்கிரஸ் வந்தா இதை செஞ்சிரும்னு சொல்றாரு. மாறா வந்து அவர்களுக்கு அது மட்டும் இல்ல, நீங்க அதுக்கு தான் சொல்றேன், மொத்த தேர்தலையும் ஒற்றை நபரை மையப்படுத்தி மோடிக்காக வாக்குப்படிங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது கடந்த 3 ஆண்டுகளாவே. தாமரைக்கு பாஜகன்னு கூட கேட்கல. ராமர் கோயில் பிரதிஷ்டையை குடமுழுக்க வந்து தேர்தலுக்காக அட்வான்ஸ் பண்ணி முடிக்காத கோயிலில் வந்து வைத்ததுக்காக விமர்சனம் பண்ண சங்கராச்சாரியே வந்து அவரை வந்து தேசத்துக்கு எதிரானவர், நாட்டுக்கு எதிரானவர்னு பேசுற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க மோடிக்காக. அந்த இடத்துல நீங்க அந்த இமேஜ், அந்த ஃபேஸ் ஆஃப் பிஜேபி இருக்குல்ல, அந்த கேம்பெயின் என்டையர் பிஜேபியோட 400 எடுக்கிறன்ற கேம்பெயின், அவரோட அந்த ஃபேஸே வந்து இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் ஃபேஸ்லெஸ்ஸா இருக்காரு. அவருக்கு வந்து இதை பேசணுமா அதை பேசணுமான்னு தெரியல. முதல்ல இங்க ஒன்று பேசுறாரு, அங்க போய் ஒன்று பேசுறாரு. அப்போ வந்து நேஷனல் நரேட்டிவ் இல்லாதப்போ அவரை மட்டுமே மையப்படுத்தி ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது அவரே க்ளூலெஸ்ஸா இருக்கும்போது நீங்க எங்க எடுபட போகுது? இல்ல அதுல இன்னொரு விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணிடுறேன். நீங்க 2019 அது இல்ல, அமித்ஷா ஒரு ஸ்டார் கேம்பெயினர், அங்க ஒரு ரெயின்போ ஆஃப் லீடர்ஸ் இருந்துச்சு. அமேத்தியில வந்து ராகுல் காந்தியை வீழ்த்திருக்கு 2019 மோடி பிரச்சாரம் போயிருந்தாரு, ரோட் ஷோ போனாரு, எல்லா தலைவர்களும் அந்த ஊருக்கு போனாங்க. இந்த தடவை மோடி போகவே இல்லை. அமித்ஷா ஒரு தடவை போயிருக்காரு, யோகி ஆதித்யநாத் 2 தடவை போறாரு. அப்ப இஷ்யூஸ் இவ்வளோ இருக்கு, மக்கள்கிட்ட பத்தி தெரியுது. நீங்க இதுல ரொம்ப பெஸ்ட் எடுத்துறீங்களா? பசுவதை தடை சட்டம் வந்து பிஜேபிக்கு எதிராக வந்து உத்தரப்பிரதேசில் வேலை செய்யுது. இந்த தேர்தலில் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் வந்து அந்த ஸ்ட்ரே கேட்டில், அதாவது வந்து அந்த இது பயன்படுத்த முடியாத வந்து பசுமாடுகள், அதே போல வந்து அந்த காளை மாடுகள் உபயோகத்துக்கு இல்லாததை அடிமாட்டுக்கு அனுப்பாமல் அந்த ஸ்ட்ரே கேட்ல சுத்தி திரியுது. அங்க இருக்க பெரிய பிரச்சனை. இன்னைக்கு வந்து சொல்றாரு அதுக்கு வந்து விடுவு கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு, பாப்டு ஒயர் போடக்கூடாது, முள்வேலி போடக்கூடாதுன்றாரு. அதை வந்து மெயின்டைன் பண்ற மாசம் 500 ரூபாய் 3 மாசத்துக்கு ஒருக்கா தர்றேன்னு சொல்றாரு. அது வந்து தீர்வாகல. பசு எல்லாத்தையுமே அந்த சுத்தி திரிகிற மாடுகள் வந்து எல்லா ஃபீல்டையும் அழிக்குது. அது காசும் கொடுக்க மாட்டேன்றாங்க, பத்தல. அதுக்கு எங்க தீர்வுன்னு கேட்டா இந்த சமயத்தில் போற என்ன சொல்றாரு யோகி, தேசிய அளவில் வந்து பசு தடைக்கு வசைக்கு எதிராக தேசிய அளவில் தடை கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் கொண்டு பேசுறாரு. மக்கள் மத்தியில் அவர்கள் ஆதரவு மட்டத்திலேயே வந்து பெரிய எதிர்ப்பு இருக்குது. அவர்களுக்கு வழக்கமாக வாக்களிக்கிறவர்களுடைய தாக்கூர் ஓட்டுகள் இந்த முறை எப்பொழுதுமே காங்கிரஸ்க்கு வராத தாக்கூர் ஓட்டுகள் உத்தரப்பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ்க்கு இந்த முறை விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. RSS காரர்கள் ஜனவரி 22 வந்து ராமர் கோயில் பிரதிஷ்டைக்காக வீடு வீடா போய் போனவர்கள், மக்களை கூட்டிட்டு வந்தவங்க, மோடி கேம்பெயினுக்காக போஸ்டர் ஓடிங் வச்சவங்க, இந்த மாதிரி தேர்தலுக்கு வந்து பிஜேபி பண்ணா பிரமுகர்களே அதிகமாக வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு போடுறதுக்கு கூட்டிட்டு வரலன்னு செய்திகள் வருது. இந்த நிலையில தான் பாஜக தேர்தலை சந்திக்குது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.